கர்நாடகாவில் அரசு மற்றும் தனியார் நிறுவனங்களில் பணியாற்றும் 18 முதல் 52 வயது வரையிலான பெண் பணியாளர்களுக்கு மாதவிடாய் காலத்தில் மாதம் ஒரு நாள் ஊதியத்துடன் கூடிய விடுமுறை அளிக்க மாநில அரசு கடந்த நவம்பர் 20ஆம் தேதி உத்தரவிட்டது. இதற்கு எதிராக கர்நாடக ஓட்டல் உரிமையாளர் சங்கம் தொடர்ந்த வழக்கில் விசாரணை நேற்று நடைபெற்றது. அப்போது கர்நாடக அரசின் தலைமை வழக்கறிஞர் சசிகிரண் ஷெட்டி ஆஜராகி, ஜப்பானில் 1947ஆம் ஆண்டே மாதவிடாய் காலத்தில் பெண்களுக்கு விடுமுறை அளிக்கும் முறை அமலுக்கு வந்துள்ளது. கர்நாடகாவில் இந்த திட்டம் தற்போதுதான் அமல்படுத்த நடவடிக்கை எடுக்கப்பட்டுள்ளது. மகளிரின் நலனை கருத்தில் கொண்டு அரசு மேற்கொண்டுள்ள இந்த கொள்கை முடிவில் தனியார் நிறுவனங்களிடம் அனுமதி கேட்க வேண்டியதில்லை என்றார். இதனை ஏற்ற நீதிபதி இவ்வழக்கின் ஆட்சேபன மனுக்கள் மீது விரிவான விசாரணை நடத்த வேண்டியுள்ளது. எனவே வழக்கின் அடுத்த கட்ட விசாரணை வரும் ஜனவரி 20ஆம் தேதி நடத்தப்படும் என கூறி வழக்கை ஒத்திவைத்தார். இந்நிலையில் கர்நாடக அரசு மாதவிடாய் விடுமுறை திட்டத்தை அம்மாநிலத்தில் பள்ளி, கல்லூரிகளில் பயிலும் மாணவிகளுக்கும் நீட்டிக்க திட்டமிட்டுள்ளது. அதன்படி மாதத்திற்கு ஒரு நாள் வீதம் ஆண்டுக்கு 12 நாட்கள் மாணவிகள் மாதவிடாய் விடுமுறை எடுத்துக்கொள்ள அனுமதிக்கப்படுவார்கள் என தகவல் வெளியாகியுள்ளது.